இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமை கைது ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். சற்றொப்ப 65 ஆண்டுகளுக்கு முன் சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம், இப்போது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா. அந்த இடத்திலே சத்ய சாய்பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெட்டுக்கோ தண்டராமா என்று அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேந்திரன் சேவை. நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவள் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோன் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடியெல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணாஸ் அவரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை, அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும். அனைவருடைய கேட்ட மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது. அவர் கையை கரம் பற்றியது. அப்படிப்பட்டது என் தம்பி விஜய் மிக சிறப்பான பாடலை, வசனங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பாபாவினுடைய பாசமும் அன்பும் அரவணைப்பும் உங்களை கவசம் போல் காக்கும். வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு. அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you
that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து, இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானாக வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன அவர் காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல, மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபெய்த் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபெய்த் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபெய்த்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோடு இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியராக இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்ககிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும். சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து சத்யா எடுத்தார், பாபா எடுத்தார், இப்போ சத்யா சாய்பாபா பற்றி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்கள பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபாகிட்ட போய் அப்பப்போ பேசி வரதா சொன்னாங்க. நிச்சயமாக மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷ் சார் வந்து எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான்லாம் அவர்கிட்ட அசிஸ்டண்டஸ் அதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், சுகாசினி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், ரவி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரத்னாகர் சார். தேங்க்யூ ஸோ மச். No words to praise, to tell my happiness. Words fail me. From the time I met you until today, I just feel so much of love you have showered on me. I am really thankful, sir. So, thank you, Girish sir, for this project. You are a unique person. I don't know how to thank you for this lovely project. Blessed am I, truly blessed. நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி மல்லடா அண்ணாமலை, சத்யாடா சத்யமூர்த்தி இதை சொல்லின்னு படம் எடுத்துட்டு இருந்தேன். நல்ல படம் எடுப்பேன் அப்போ, ஆஹா சங்கமம் எல்லாம். திடீர்னு ஒருத்தர் வந்து சத்ய சாய்பாபாவோட அருள் மேலே, மிரக்கல்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது கமர்ஷியலாக வேணும், அங்கே தான் ஹைலைட்டு. பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார். உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மிரக்கல், ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவும் இருக்கும். டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு. பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, ஆனால் பாபா படமாக இருக்கணும். கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துட்டாரு. But the whole joy was, in the journey ki reason was, way back 2009ல ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது. என் நண்பர் சாய் ஸ்ரவன் அப்பப்போ சொல்லுவார், சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும், நீங்கள் வாங்க, புட்டபர்த்தி வாங்க, சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு, நமக்கு சினிமா தானே,
அப்படின்னு 2009 நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் டு புட்டபர்த்தி. அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவர் மங்கள நடக்கும் கார்த்தால நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. அன்னைக்கு 2009 அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு. என் பின்னாடி 2-3 நண்பர் இருந்தாங்க. வந்தார், அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக என்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் பாங்கோ அப்படின்னாரு. நான் கடகடன்னு கிட்ட போயிட்டேன். என்னை பார்த்து தெலுங்கில் பேசினார். చాలా రోజు తర్వాత వచ్చావే, ఎందుకు ఇప్పుడు దాకా రాలేదు, వచ్చేసావుగా చాలు. அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீ எங்கே இருந்த, ஏன் வரல, சரி வந்துட்டா இல்லையா, அது போகிறோம் அப்படின்ட்டார். எனக்கு கபுன்னு அழுக வந்துடுது. சார் வாட் இஸ் இ சேயிங்? ஐ மீன் இஃப் யூ ஹவ் கால்ட் மீ ஐ வுட் ஹவ் கம் லாங் பேக். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி சுவாமி வாஸ் டெல்லிங் தட். ஐ டென்ட் நோ த மீனிங், ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அவர் கிளம்பிட்டார். சாயெல்லாம் என்ன சார் இது, பெரிய பாக்கியம் சார், அது பிளெஸ்ஸிங் சார் அப்படின்னாரு. ஆமாம் சாய், ஐ விஷ் இட் இஸ் something happens. I don't know what he meant, but it was nice. Then after that, after 2-3 years, Swami passed away. Then after that, nothing happened. அப்படியே வருஷக்கணக்காக என்னோட சினிமா, என்னோட ஜேர்னியில் இருக்கேன். திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு 3:30க்கு எனக்கு நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை. திடீர்னு 3:30க்கு எனக்கு ஒரு கனவு. பாபா கனவுல ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல ஐ குட் see him. எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில். எல்லாம் இப்படி விபூதி கொடுக்குறாரு. சுவாமி பார்த்து நான் ஒரு மாதிரி இதாயிட்டேன், நான் த்ரில் ஆகிட்டேன், எஸ்டஸியில் இருந்தேன். அப்படியே இருந்துட்டேன். அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை மூடி அதை ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை. தென் ஐ நியூ இட் cannot be a dream, it is something பாபா இஸ் ட்ரைங் டு சே. உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன். சாய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறது ஜூன் 2024 நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார், உங்களை வச்சு பண்ணலாமா, நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். லுக் அட் தட். எங்கேயோ எனக்கு கனவுல இஸ் டெல்லிங் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தே ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட் மீ இன் புட்டபர்த்தி. சார் நீங்கள் வரணும் சார், டெஃபினட்டாக வரேன், பிளான் பண்ணுவோம் சொன்னார். அப்புறம் நடக்கலை. அதுக்குள்ளே வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், உங்கள் முகம் வந்தது சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுகிறது ஒரு சரி வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால 3:30க்கு வேக்கப். ஏன்னா இந்த நேம் ஐம் ஃபுல்லி லைக் ஜெட்லாக்லேருந்து ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ்ட் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். வித்தின் 1 hour the script was written. That's all. And then you know you are not writing it. You are not writing it. ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்குது. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை, என்னெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங். ஐம் ஜஸ்ட் டைப்பிங் 7:30க்கு ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி சார் வாங்க சார் புட்டபர்த்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார். நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன் புட்டபர்த்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங். மகாசமாதியை பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ் யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் அ டிவைன் பிளேஸ். அவர் அங்கே உட்காண்டிருந்தார் சேரில், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ. அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரத்னாகர் சார் இஸ் blood relation of Baba, the brother's son. அவரே பாபாவோட ஃபோட்டோ பார்க்குறேன். நம்ம டைரக்டர் அவரோட கண்ணை ஜூம் பண்ணி பார்க்குறேன். அவரோட அந்த இயர்ஸு,
and the smile. Yes, that smile was magical. Enna smile, sir. I mean, anybody with any problem, if they come and sit before you, they will just, you will kill them with your smile. So much of love in it. So much. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அந்த ஸ்மைலை. தென் அவர் பேசுறது சாஃப்ட், எப்போதுமே அவர் இப்படியே தான் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக, அன்பா. அண்ட் ஈ ஸோ மச் dedicated, so much love with Swami that the way he talks, the way he communicates, you know that he is fully understanding that position. The managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there, and he has to take anything he does matters. So he was very excited. Sir, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க இந்த படம்? அந்த அப்படியே ஃபுல்லாக அந்த ப்ரெசன்டேஷன் காட்டினேன். One, nobody will act like Baba. Done, sir. And the film, it should look, yes, I understand cinema, but it should look everybody. எந்த நீங்கள் சாங் எடுக்க போகிறீங்க, தப்பான டான்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் சினிமா எடுக்கிறவங்க, மூமெண்ட்ஸ்னால ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும். But is all that he wanted was very true, because he was so much understanding the aura of Swami, what he wanted. And you know, ஒரு கல்ச்சர் அங்கே இருக்குது, அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். That is how we told him, showed all the photos, showed everything. And then the climax was, today in the car from the airport, I showed him the song just now. And he said, very nice, Suresh. Chal, sir. And the whole thing is, you are doing a film, and at the same time you need commercial aspects, and you wanted to make an entertainment, but at the same time a divinity is there. A divine film got a caption வித்தியாசமாக இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது டீசர் பார்த்துருப்பீங்க, ஒரு 35,000 ஃபீட்டில் ஒரு பிளேன் டர்புலன்ஸ் இருக்குது, ஒரு பேங்க் ராபரி இருக்குது, எங்கேயோ காஷியில் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. ஸோ மெனி வேரியட் லொக்கேஷன்ஸ், ஒரு டான்ஸரோட ஒரு ஸ்டோரி இருக்குது. இவ்வளோ ஸ்டோரிஸில் ஹவு பாபா பிளேட் அ ரோல், த மிரக்கிள்ஸ் ஆஃப் பாபா, தி கிரேஸ் ஆஃப் பாபா, த கம்பேஷன் ஆஃப் பாபா, இன் எவ்ரி வே இட் இஸ் பீன் கேப்சர்ட். அண்ட் ஃபார் தேட், எக்ஸ்ட்ரானரி மியூசிக் பை தேவா சார். சீரியஸ்லி அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லணும், அந்த கம்போசிங், அது லைவ் எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. கம்போசிங்கில் உட்காந்து நான் சார் இதுதான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், பாவிஜன் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்படியே சிச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அன்னைய தன்னா நன்னா தண்ணி நீ நீ அவர் படித்தார். பக்கத்தில் பாவிஜய் அன்னையும் நீ தந்தையும். It was like as if they were waiting to sing and waiting to write. It just came through. Our flowல song was done within 10 minutes. அப்போ சொன்னார், நான் எழுதலை சார், நான் கம்போஸ் பண்ணல சார், தானாக நடந்தது சார். ஃப்ரம் தட் மூமெண்ட் நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து, சாங் கம்போசிங்லேருந்து, த்ரூ அவுட் ஒரு சீன் எடுக்கும்போதும் மிரக்கல் மேலே மிரக்கல் கண்டினியூ டு ஹேப்பன். ஏன் வைஜி மகேந்திரன் சார் சீனில் கேரளா கதை, அதில் ஒரு சீன் பிகினிங்க்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் சார் ஒரு கோவில் உற்சவமூர்த்தி வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போகிறேன், உற்சவமூர்த்தி வரலன்ட்டாங்க சார். கோவில் ஏதோ ஃபங்க்ஷன். அப்போது என்னடா இது சீனே சரி மத்தியானத்துக்குள்ளே வந்துடுமா சார்? வராது சார். அப்போது கேரளான்னா என்னது அழகு, பிளாங்காக இருக்கேன் நான். ஆனால் என்ன சார் பண்ணலாம், ஷூட்டிங் எடுக்கணும், ஏதோ ஒரு வி நீட் சம்திங். வாட் இஸ் பியூட்டி அபவுட் கேரளா? மழை தான். உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை, முதல்ல வந்திருக்கணும், வரல. பட் வென் பாபா brought that rain and the way the scene was made, conceived, அந்த எடுத்த விதம், அந்த சீனை, it made it beautiful, memorable. நாங்களாம் ஷூட்டிங் பண்ணும்போது கேமராமேன்லாம் என்ன சார் இது இவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சார். ஸோ யூ நோ த டிவைன் ஹேண்ட் இஸ் ஒர்க்கிங் தேர். இதே மாதிரி தான் ஆல் சீன்ஸ், எவ்ரி காஷியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வென்ட் டு காஷி, அந்த சீன்ஸ், அங்கே லொக்கேஷன், ஷூட்டிங் எல்லாமே கேம் அவுட் வெரி வெல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஒரு டீம் எனக்கு செட் ஆச்சு பாருங்கள். ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், என்னோட இபிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே ஃபேபுலஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் படத்தில். ஸோ ஒரு ஃபிலிமுக்கு ஒரு நல்ல டீம் அமையணும். அந்த டீம் ஐ காட். எல்லாம் எடுத்து இந்த படத்தை
கிளைமேக்ஸில் அந்த ஆந்தம் சாங் எடுக்கணும். ரத்னாகர் தான் சொல்லிட்டார், இது மாதிரியெல்லாம் இருக்கணும். அதில் ஆந்தம் நம்ம ரெகுலர் சாங்க்கும் ஆந்தம் சாங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? செட்டு போடணும், எல்லாம் இருக்கணும், ஆனால் டான்ஸஸ் இருக்கணும், ஆனால் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம். அது நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக என்னோடய ஸ்பீச் முடிஞ்சு அந்த பாட்டு ஆக்சுவல் பிக்சரில் வர சாங் போட போகிறோம். இப்போது யூ வில் வாட்ச் இட். நீங்கள் நல்லா நோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சுவாமி இன் இஸ் லைஃப் டைம் wore 3 colors. One orange, another white, another yellow, which was very அவரோட பர்த்டேஸில் நான் போட்டுப்பார். அந்த 3 ட்ரெஸ்ஸையும் we took it as the main thing. அங்கே 3 ஃபோட்டோஸ் இருக்கும். செட்டில் காஸ்டியூம்ஸ் அவரோட எல்லோ இருந்தால் டான்ஸஸ் எல்லாம் எல்லோ ஒரு கிளாத் வச்சுப்பாங்க. ஒயிட் இருக்கும்போது ஒயிட் இருக்கும். ஒரு கலருக்கும் அங்கே ப்ளூக்கு ப்ளூ, ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் வித் செட் அண்ட் காஸ்டியூம்ஸ். அண்ட் கலா மாஸ்டர் அந்த 50 டான்ஸஸை வச்சு ஒரு கம்போசிங் பண்ணி ஆட வச்சார். இட் வாஸ் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் கேமரா ஒர்க். இட்ஸ் a சாங் விச் வில் பி ஒரு ஆந்தம் வர்த்தாக வந்தது எங்களுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வாட் டு சே, for all Sai devotees, thank you. I hope you all love this film. And Ratnakar sir, thank you so much. Thank you. Girish sir, thank you. Deva sir, thank you. And all the other dignitaries who spoke on the field, on the stage, thank you everybody. Last but not the least, இந்த படம் உண்மையாகவே டிவைன் ஃபிலிமாக இருக்கும். எல்லாம் ரசிப்பேங்க. ஏன்னு சொல்லுங்கள், நான் ஒரு தடவை சொன்னேன்.